ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சோயாபீன்ஸ் பொரியல் தாங்க பார்க்குறோம். எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, கடுகு போட்டாச்சுங்க, 2 பச்சை மிளகாய்ங்க, ஒரு பெரிய வெங்காயங்க, கொஞ்சம் இஞ்சி போட்டுங்க, போட்டு நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜில் வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சோயாபீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வறுவல் டைப்பில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை பொரியல் டைப்பு அதாவது ட்ரை ஆகி கூட வச்சுக்கலாங்க. குழந்தைகளாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு ஒரு தயிர் இருந்தாலே போதுங்க. வணக்கட்டுங்க கொஞ்சம். இப்போ சோயாபீன்ஸு இந்த ஸ்டேஜில் தக்காளி வணங்கிடுச்சுங்க. சோயாபீன்ஸ் போட்டுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் முதல்ல, அப்போ தான் இந்த சோயாபீன்ஸ்லாம் நல்லா பிடிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் வேணால் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் இந்த அளவுக்கு சேர்த்துறேங்க. சிக்கன் தூள் தான் போட்டுங்க. நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் சேர்த்து பாருங்கள். சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க. நீங்கள் இதில் கறி மசாலா தூள் இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் தூள் எது வேணாலும் சேர்த்துங்க. சூப்பராக இருக்குங்க. இது சிம்பிளாக தான் இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. டக்குனு நம்ம செஞ்சிடலாங்க. இதுக்கு இந்த சோயா ஒரு ஹெல்த்தி டிஷ் தானுங்க. இந்த வாங்க நம்ம பச்சை வாசமெல்லாம் போகுதுங்க. இது கூட கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டுக்கலாங்க. நானும் கொஞ்சம் சிக்கன் தூளுங்க, கொஞ்சம் மட்டன் மசாலாங்க எல்லாம் சேர்த்து இருக்கிறேங்க. சோயாபீன்ஸு மட்டன் அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எதுவும் அரைச்சி ஊற்ற வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இதில் அப்படியே இப்படி இந்த மாதிரி ட்ரையாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு இந்த மாதிரி ட்ரை எடுத்திங்கன்னா பொரியிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் இதோடு எடுத்திங்கன்னா இது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் கொஞ்சம் பொரியலாட்டாக தாங்க பண்ண போகிறேன், அதனால் நான் தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேங்க. கொஞ்சம் வேகிட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டுங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுங்க, நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சோயாபீன்ஸு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.